இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யோ, என் குழந்தைக்கு எதுவும் ஆயிருக்காது. என் குழந்தை நல்லாதான் இருக்கும். சாரி மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு டவுட்ல சொன்னேன் மேடம். என்ன சிஸ்டர் கோவமா இருக்கா? சாரி மேடம். ஐயோ, தேவிமா, 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 நீ ஒண்ணு பயப்படாத. அம்மா இங்கதான்டா இருக்க. உன்னை காப்பாத்திடுவேன். தேவிமா, தேவிமா, அம்மா, தேவிமா, ஆசினி, பார்வதி அம்மா எல்லாரும் இங்கதான் இருக்கோம். நீ தைரியமா இரு தேவிமா. உன்னை எப்படியாவது காப்பாத்திடுவோம். ஒன்றாவது குழந்தைக்கு மேடம் அழாதீங்க. குழந்தை எவ்வளவு ஆழத்துல இருக்குன்னு கேமரா உள்ள அனுப்பி பாப்போம். நடராஜன், கேமரா கொண்டு வாப்பா. சார் பார்த்து கேர்ஃபுல்லா விடுங்க. தேவிமா, என்ன சிஸ்டர் பாக்குறானுவ? சார், கேமராவை ப்ளே பண்ணுங்க. சீக்கிரம் பாருங்க. தேவிமா, 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 நான் தானா துர்கா அம்மா. சிஸ்டர் ஒருவேளை குழந்தைய பார்த்துட்டாங்க போல இருக்குது. சார், சார், என் குழந்தையை காப்பாத்த ஏதாவது பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார். இங்க பாருமா, உங்க குரலை கேட்டு குழந்தை கண்ணு முழிச்சாதான் உள்ள கயிறை போட்டு கட்டி மேல கொண்டு வர முடியும். இப்ப எதுவும் பண்ண முடியாதுமா. சார், கயிறு கட்டி உள்ள ஆளை இறக்கலாம்ல சார். இங்க பாருமா, 100 அடி ஆழத்துக்கு மேல இருக்குமா. இதுக்குள்ள கயிறை கட்டி ஆள் அனுப்புனா ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். சுத்தி மண்ணு சரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா. ஐயோ, ஐயோ, தேவிமா. ஐயோ சிஸ்டர், உள்ள பொம்மை இருக்குதே, நமக்கு அது முக்கியமாச்சே. மண்ணு செஞ்சிட்டு வேற சொல்றாங்களே. கொஞ்சம் வெயிட் பண்ணு. சார், ப்ளீஸ் சார், ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க சார். தயவு செஞ்சு என் குழந்தையை காப்பாத்துங்க சார். ஒண்ணு வேணா பண்ணலாமா. ஜேசிபி வச்சு அதுக்கு ஈக்குவலா ஒரு குழிய பக்கத்திலே நோண்டி வேணும்னா அது வழியே போய் குழந்தைய காப்பாத்த முயற்சி பண்ணலாமா. அப்ப அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார், இமிடியேட்டா அரேஞ்ச் பண்றோமா. ப்ளீஸ். தேவிமா, தேவிமா, தேவிமா.